சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம எல்லாம் முக்கியமா யோசிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்க கட்ட போறோம், எந்த அளவுக்கு பெருசா அந்த வீடை கட்ட போறோம், இன்டீரியர் டிசைன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு யோசிப்போம். ஆனா இதையெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பாக்குறது, யோசிக்கிறது வாஸ்து. இந்த வாஸ்து பத்தின நம்மளுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் மிக சிறப்பா விளக்கம் தரக்கூடிய ஒரு நபரை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம். வாஸ்து நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். சொல்லுங்கம்மா. சிறப்பு சார். சரி, இப்போ முதல்ல வீடு கட்ட போறோம் அப்படின்னா முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன சார்? அம்மா, ஒரு வீடு, ஒரு ஆஃபீஸ், ஒரு இண்டஸ்ட்ரி அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, வாஸ்து அப்படின்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தாலே பஞ்சபூதங்கள் தான் அடிப்படை. அதில் சூரியன் தான் மிகவும் முக்கியம். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், எதை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இடம் பார்க்குறோம். அந்த இடம் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கா, அல்லது கோஸ்மனை இருக்கா, இது மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும். அதில் கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு இந்த 4 திசைகளில் எந்த இடத்துல வீடு கட்டினா நல்லாயிருக்கும், எந்த திசையை நோக்கி வீடு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்ற கேள்விகள் மக்களிடையே நிறைய இருக்குமா. இதில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒரு மனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அந்த மனையானது சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்கணும். அந்த மனைக்கு அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா படிக்கட்டு ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணும். தெருக்குத்து, தெருப்பார்வை, உச்ச வாசல், இதுதாம்மா ஒரு வீட்டோட அமைப்பை சொல்ல போகிறது. இந்த அமைப்பு, இந்த 6 செட் ஆஃப் ரூல்ஸுமே ஒரு வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 40% வாஸ்துபடி வீடு கட்டிடலாம். உண்மையிலேயே யாருமே 100%லாம் வாஸ்துபடி வீடு கட்ட முடியாது. 100% நான் வீடு வாஸ்துபடி கட்டித்தரேன் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஃப்ராடு, பித்தலாட்டம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது ஏன் சார் 100% வாஸ்துபடி கட்ட முடியாது? பொதுவாக 100% யாராலையுமே பண்ண முடியாதுமா. நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. வடகிழக்கு பள்ளமாக இருக்கணும், தென்மேற்கு உயரமாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போது அந்த காலத்தில் வீடுலாம் வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கிடையாதுமா. அந்த காலத்தில் வெளியில் தான் போவாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வீட்டுக்குள்ளே பாத்ரூம் வந்துடுது, 15 மார்க் போயிடுமா. செப்டிக் டேங்க் வந்துடுது, 15 மார்க் போயிடும். வீட்டுக்குள்ளே அந்த காலத்தில் படிக்கட்டு கிடையாது, அப்போது ஒரு 15 மார்க்ஸ் போயிடுமா. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே படிக்கட்டு இருக்கிறது தான் ஒரு ஆடம்பரமாக பார்க்குறீங்க. ஆனால் 15 மார்க் அவுட் ஆகிடும். 45 மார்க் இதுலேயே போயிடுச்சு. 55 மார்க்கில் தான் வாஸ்துபடி வீடு கட்ட முடியும். அந்த 55 மார்க்கையும் கொண்டு வர்றது ஒரு சிரமம். 40% தான் ஒழுங்காக வாஸ்துபடி அமைக்க முடியும் ஒரு வீட்டை. ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தால் கூட அப்படி தான் அமைக்க முடியும். அதுக்கப்புறம் அமைக்க முடியாது. அந்த 40% நாம் சொல்கிற செட் ஆஃப் ரூல்ஸ் படி வீடு கட்டினா ஒரு 80-85% நல்ல லைஃப் லீட் பண்ணலாமா. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ அந்த காலத்தில் இருந்த வீடுகள்லாம் கரெக்டாக வாஸ்துபடி இருந்ததா? நிச்சயமா. அந்த காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் செல்வ செழிப்பாக இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ யார் ஆரோக்கியமாக இருக்கா? இப்போ யார் செல்வ செழிப்பாக இருக்கா? அதே மாதிரி தான் இதுவும். அந்த விஷயம் தெரிந்தவர்கள் இந்தியாவில் ஒரு 15-20% மட்டும்தான் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள். செல்வ செழிப்பு அப்படின்னா உடல் ஆரோக்கியம், அதற்கப்புறமா தான் பணம், அதற்கப்புறமா தான் நன்னடத்தைமா. இந்த 3மே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த வட்டார பீப்புள்ஸ் மிகப்பெரிய பிக் ஷாட்டாக இருப்பாங்கம்மா. அதற்கப்புறம் மதுரை பீப்புள்ஸ் பிக் ஷாட்டாக இருப்பாங்க, திருநெல்வேலிக்காரங்க பிக் ஷாட்டாக இருப்பாங்கம்மா. இவர்களுக்கு எல்லாமே கொடுக்குற ஹேபிட் இருக்கும். இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுக்குற ஹேபிட்டே இருக்காதுமா, பொதுவாகவே இருக்காது. கொடுக்குற ஹேபிட் வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம லைஃப்பில் எந்த வாஸ்துவையும் பார்க்க வேண்டாம். முக்கியமாக வாஸ்துவில் பரிகாரம் கிடையாதுமா. நான் எனர்ஜைஸ் பண்ணுறேன், சிப்பு வைக்கிறேன், இல்லை நீங்கள் ஒரு 50,000 ரூபாய்க்கு பில்லு போட்டு ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பித்தலாட்டத்தனம். செங்கல் சிமெண்ட்டால் தான் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா. அந்த செங்கல் சிமெண்ட்டை வச்சு தான் அந்த தவறை நமக்கு சரி செய்யப்படும். மௌலானா ரூமி என்ன சொன்னார்? தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறது. நீ எதை தேடி கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லதை தேடினா நல்லது கிடைக்கும், கெட்டதை தேடினா கெட்டது தான் கிடைக்கும். இவ்வளோதான் விஷயமே வாஸ்துவில். சூப்பர் சார்.